அமெரிக்காவால் ஈரானை வெற்றி கொள்ள முடியவில்லை. போர் நிறுத்தத்திற்கான வாய்ப்புகள் இருப்பதாகவும், ஒப்பந்தம் போடுவதற்கான வாய்ப்புகள் எப்போது வேண்டுமானாலும் வரலாம் என்றும், இது வியட்நாமை விட மோசமான ஒரு விளைவை ஏற்படுத்தும் என்பதை அமெரிக்கா உணர்ந்திருக்கிறது. முதல் 60% வரை ஆடி தள்ளுபடியுடன் சூப்பர் சரவணா ஸ்டோர்ஸ், சென்னை, மதுரை, கோவை. ஜெம் டிவி நேயர்களுக்கு வணக்கம். ஈரான் அமெரிக்கா சண்டையுடைய இன்றைய சூழலையும் நிகழ்வுகளையும் நாம் பேச இருக்கிறோம். அமெரிக்காவுடைய பாதுகாப்புத்துறை அமைச்சர் பீட் ஹெக்ஸெத் அவர் நேற்று ஒரு அறிக்கை கொடுத்திருக்கிறார். இதுவரை இந்த 4 மாதங்களில் ஈரான் அமெரிக்கா சண்டையில் அமெரிக்காவிற்கு சுமார் $3750 கோடி செலவாயிருக்கிறது என்கிற அதிகாரப்பூர்வ செய்தியை சொல்லியிருக்கிறார். $3750 என்று சொன்னால் கிட்டத்தட்ட இந்திய மதிப்பில் 3.6 லட்சம் கோடி என்று எடுத்துக்கொள்ளலாம். கிட்டத்தட்ட தமிழ்நாட்டுடைய பட்ஜெட், தமிழகத்துடைய பட்ஜெட் கிட்டத்தட்ட 4 லட்சம் கோடியாக இருக்கிறது. இந்த அளவுக்கு செலவு அமெரிக்கா இந்த ஈரான் போரில் செய்திருக்கிறது என்கிற செய்தி. இன்னொன்று, அமெரிக்காவால் ஈரானை வெற்றி கொள்ள முடியவில்லை என்கிற செய்தியையும் அமெரிக்காவுடைய வெளியுறவு செயலாளர் உண்மையை ஒப்புக்கொண்டிருக்கிறார். என்ன காரணம் என்பதுதான் முக்கியமானது. ஏன் அமெரிக்காவால் ஈரானை வெற்றி கொள்ள முடியவில்லை? கடந்த 4 மாதங்களாக மிகப்பெரிய போர் நடந்து கொண்டிருக்கிறது. பல்வேறு காலகட்டங்களில் அந்த போர் நிறுத்தம் நடப்பதற்கான சாத்தியக்கூறுகள் இருந்தன. ஆனால் போர் நிறுத்தம் அறிவிப்பு செய்தும் ஒப்பந்தங்கள் போட முடியாத ஒரு சூழல் இருந்தன. ஹார்மோஸ் மூடப்பட்டதன் காரணமாக கச்சா எண்ணெய் விலை சர்வதேச அளவில் உயர்ந்த நிலையில் தற்போது ட்ரம்ப் மீண்டும் இந்த போர் நிறுத்தத்திற்கான வாய்ப்புகள் இருப்பதாகவும், ஒப்பந்தம் போடுவதற்கான வாய்ப்புகள் எப்போது வேண்டுமானாலும் வரலாம் என்றும் சொல்வதை பார்க்குறோம். ஆனால் இதன் மூலமாக ஒரு செய்தி நமக்கு என்ன உறுதியாக தெரிகிறது என்றால், அமெரிக்காவால் ஈரானை வெற்றி கொள்ள முடியவில்லை என்பதை அமெரிக்காவுடைய அதிகாரிகளை இன்னைக்கு ஒப்புக்கொண்டிருக்கிறார்கள் என்பதுதான் செய்தி. அதற்கு என்ன காரணம் என்று பார்த்தால், ஈரானுடைய புவியியல் காரணம் அதுதான் முக்கியமாக பேசப்பட வேண்டும். கிட்டத்தட்ட 16.5 லட்சம் சதுர கிலோமீட்டரை கொண்ட நாடு தான் ஈரான். 10 கோடி மக்கள் வாழ்கின்ற அந்த நாடு வடக்கே காஸ்பியன் கடலும், தெற்கே பாரசீக வளைகுடாவும், மேற்கே ஈராக்கும், கிழக்கே பாக்தாத், ஆப்கானிஸ்தான் என்று இருக்கின்ற சூழலில் இந்த ஈரானை சுற்றி இருக்கின்ற இந்த இயற்கையான பாதுகாப்பு என்பது முக்கியமானது. ஈரானை சுற்றி இந்த ஜாக்ரோஸ் மலைத்தொடர் என்று சொல்லக்கூடிய அந்த எல்போஸ் மலைத்தொடர் வடக்கு பகுதியிலும் மேற்கு தெற்கு பகுதியிலும் இருக்கின்றன. இதனால் ஈரானுக்குள் தரைவழியாக நுழைவது என்பது மிக கடினமான ஒரு விஷயமாக பார்க்கப்படுகிறது. ஏன் இது தரைவழியாக என்கிற வார்த்தையை பயன்படுத்துகிறோம் என்றால், வான்வழியாக தாக்குதல் நடத்தி மட்டும் ஈரானை வெற்றி கொள்ள முடியாது என்கிற உண்மையை அமெரிக்கா, இஸ்ரேல் உணர்ந்திருக்கிறார்கள். ஈராக்கை போன்று ஈரானில் இதுபோன்று சமவெளி தளங்கள் இல்லை. இப்போ ஈராக்கை கடந்த 2003 ஆண்டுகளில் மிகப்பெரிய அளவில் போரில் வெற்றி பெற்று ஈராக்குடைய அதிபராக இருந்த சதாம் ஹுசைனை தூக்கிலிட்ட வரலாற்றிலும் பார்த்தோம். ஆனால் அது ஈரானில் நடக்கவில்லை. அப்படி என்றால் ஈரானில் இயற்கையாக ஈரானை சுற்றி இருக்கின்ற இந்த அரண்கள் முக்கியமானதாக இருக்கின்றன. இந்த ஜாக்ரோஸ் மலைத்தொடரை தாண்டி உள்ளே போவது என்பது, சமவெளியாக செல்வது என்பது கடினமான ஒரு நிலையாக இருக்கிறது. இப்போ தரை வழியாக சென்று ஈரானை தாக்கி வெற்றி பெற வேண்டும் என்றால் குறைந்தது 40 லட்சம் இராணுவ வீரர்கள் வேண்டும் என்கிற தகவலையும் அமெரிக்காவுடைய பாதுகாப்புத்துறை செயலாளர் சொல்லியிருக்கிறார். இதன் மூலமாக ஈரானுக்குள் தரை வழியாக சென்று தாக்கும் அந்த யுக்தி கடினமானது என்பதை அமெரிக்கா உணர்ந்திருக்கிறது.
இது எப்படிப்பட்ட ஒரு சூழல் என்றால் ஆங்கிலத்தில் இந்த ஆஸ்மெட்ரிக் வார்வேர் என்று சொல்வார்கள். அதாவது சமசீரற்ற போர் முனை. இப்போ ஏற்கனவே அமெரிக்காவிற்கு இந்த வியட்நாமில் சென்று போரிட்ட வரலாறு இருக்கிறது. ஆப்கானிஸ்தானுக்குள் சென்று சிக்கி சீரழிந்த வரலாறு இருக்கிறது. அப்போ இந்த வியட்நாம் போர், ஆப்கானிஸ்தான் போர் எல்லாம் தரைவழியாக சென்று தாக்கிய அந்த வரலாறுகளில் அமெரிக்கா மிகப்பெரிய அளவு பின்தங்கிய பின்னடைவை சந்தித்த வரலாறு இருக்கிறது. அதைவிட மேலாக ஈரானுக்குள் தரைவழியாக சென்று ஈரான் இராணுவத்தை சந்தித்தால் அது அமெரிக்காவிற்கு மிகப்பெரிய அளவில் பின்னடைவும், இது வியட்நாமை விட மோசமான ஒரு விளைவை ஏற்படுத்தும் என்பதை அமெரிக்கா உணர்ந்திருக்கிறது. இன்னொன்று, ஈரானுக்கு இருக்கின்ற இன்னொரு முக்கியமானது, ஈரானுக்குள் இருக்கின்ற முக்கியமானது அவர்களுக்கான ஆயுத பலம். அமெரிக்காவுடைய பாதுகாப்பு செயலாளர் தெளிவாக சொல்லிவிட்டார். 3750 கோடி டாலர் இதுவரை செலவாயிருக்கிறது. தோராயமாக இந்திய பணத்தில் 3.6 லட்சம் கோடி செலவாயிருக்கிறது. ஆனால் ஈரானை நாங்கள் வீழ்த்த முடியவில்லை. என்ன காரணம் என்று பார்த்தால், ஈரானால் மட்டும் எப்படி இதை தாக்குப்பிடிக்க முடிகிறது என்று பார்த்தால், ஈரான் குறைந்த செலவில் அதிகமான ஆயுதங்களை உற்பத்தி செய்து வைத்திருக்கிறது என்கிற தகவலும் வெளிவந்திருக்கிறது. இப்பொழுது ஈரானிடம் இருக்கின்ற தற்கொலை ட்ரோன்கள் என்று சொல்லக்கூடிய இந்த தற்கொலை ட்ரோன்கள் ஒரு இடத்திலிருந்து இன்னொரு இடத்திற்கு ஒரு 100-200 கிலோமீட்டர் தூரத்திற்கு அனுப்பி தாக்குகின்ற அந்த செயல் என்பது ஈரானிற்கு வெறும் $20,000 செலவில் சாத்தியம் என்று சொல்கிறார்கள். ஆனால் அந்த தற்கொலை ட்ரோன்களை தடுக்கும் அமெரிக்க ஏவுகணை கிட்டத்தட்ட பல மில்லியன் செலவு செய்து அதை தடுக்கின்ற ஒரு சூழல் காரணமாக குறைந்த செலவில் ஆயுதங்களை வைத்துக்கொண்டு ஈரான் இந்த யுத்தத்தில் கலந்து கொள்ளும் பொழுது அதை தடுக்கும் செலவு என்பது அமெரிக்காவிற்கு பல மில்லியனை ஒவ்வொரு நாளும் செலவு செய்ய வைக்கிறது என்கிற தகவல் முக்கியமானது. இதன் காரணமாக ஒரே நேரத்தில் நூற்றுக்கணக்கான இந்த ஸ்வாம்ஸ் யுக்தி என்று சொல்லக்கூடிய ஒரே நேரத்தில் நூற்றுக்கணக்கான மலிவு விலை ட்ரோன்களை இஸ்ரேலுக்கும் அரபு நாடுகளில் இருக்கின்ற அமெரிக்காவுடைய இராணுவ தளங்களுக்கும் அனுப்பி தாக்குகின்ற வேலையை ஈரான் கடந்த 4 மாதங்களாக செய்து வருகிறது. எவ்வளவு பெரிய வலிமை வாய்ந்த நாடாக இருந்தாலும் ஒரு நூற்றுக்கணக்கான இந்த ட்ரோன்கள் தாக்குதலை ஒரே நேரத்தில் தடுக்க முடியாது. இப்போ 500க்கும் மேற்பட்ட இந்த ட்ரோன்கள் வரும்பொழுது ஒரு 200-300 ட்ரோன்களை இவர்கள் தடுக்கிறார்கள் என்றால் 200க்கும் மேற்பட்ட ட்ரோன்கள் அந்த எல்லையை, அந்த இலக்கை அடைந்து மிகப்பெரிய அளவில் சேதத்தை ஏற்படுத்தியதை பார்க்குறோம். கடந்த காலங்களில் பார்த்தோம், அமெரிக்காவுடைய F-15 விமானங்கள் இதெல்லாம் கிட்டத்தட்ட அதனுடைய விலை என்பதே 8000 கோடி என்று சொல்கிறார்கள். 8000 கோடியிலிருந்து 12,000 கோடி மதிப்புடைய இந்த F-15, F-35 விமானங்களை சாதாரண இந்த ட்ரோன் மூலமாக சேதத்தை ஏற்படுத்துகின்ற வேலையை பார்த்தோம். இதைவிட முக்கியமாக ஈரான் வசம் இருக்கின்ற இந்த பாலிஸ்டிக் ஏவுகணைகள், இதில் முக்கியமாக இந்த சஹாப்-2 என்று சொல்லக்கூடிய ஏவுகணை, ஃபத்தா 110 என்று சொல்லக்கூடிய ஏவுகணை எல்லாம் 300-இலிருந்து 750 கிலோமீட்டர் தூரம் துல்லியமாக தாக்கக்கூடியவை. அதைவிட இந்த சஹாப்-3 இமேட் செஜில்-2 இந்த செஜில்-2 ஏவுகணை ரஷ்யாவால் தயாரிக்கப்படுகின்ற ஏவுகணை. இவையெல்லாம் கிட்டத்தட்ட 1300-இலிருந்து 2000 கிலோமீட்டர் தூரம் சென்று துல்லியமாக தாக்கக்கூடிய ஏவுகணை. இது கிட்டத்தட்ட ஹைப்பர்சோனிக் ஏவுகணை. இந்த ஹைப்பர்சோனிக் ஏவுகணை ஒளியை விட 5 மடங்கு வேகமாக செல்லக்கூடிய ஏவுகணை. ஒரு 3000 கிலோமீட்டர் தூரத்தை 5-10 நிமிடங்களில் சென்று தாக்கக்கூடிய அந்த துல்லியம் அந்த ஹைப்பர்சோனிக் ஏவுகணைகள் இருக்கிறது. இவை எல்லாமே விலை குறைந்த இடத்தில் அவர்கள் தயாரிக்கிறார்கள் என்பதுதான் செய்தி. இதன் மூலமாக ஈரானிற்கு இந்த போரில் அமெரிக்காவுக்கு ஏற்பட்ட செலவை விட குறைவாகத்தான் ஏற்பட்டிருக்கிறது என்கிற செய்தியையும் இன்று பென்டகன் உறுதி செய்திருக்கிறது. ஆகவே இந்த போர் அமெரிக்காவுக்கும் ஈரானுக்கும் இஸ்ரேலுக்கும் என்றாலும் இந்த இஸ்ரேலுடைய இந்த போர் முனை பெரிய அளவில் வெற்றியை கொடுக்கவில்லை. ஆனால் ஈரானுடைய இந்த போர் யுக்தி என்பது பெரிய வெற்றியை கொடுத்திருக்கிறது. இன்னொன்று சொல்கிறார்கள், இந்த ஈரானுடைய தாக்குதல் என்பது ஓரிடத்திலிருந்து மட்டும் தாக்குதல் நடத்துவதில்லை. குறிப்பாக கடந்த முறை ஜோர்டனில் தாக்குதல் நடத்தினார்கள். ஜோர்டனில் அமெரிக்கா பேஸ் தாக்கப்பட்டது.
தொடர்ச்சியாக ஆரம்ப கட்டத்தில் சவுதி அரேபியாவுடைய அந்த அமெரிக்கா பேஸை தாக்கினார்கள். ஆனால் இப்பொழுது அதை தாக்குவதில்லை. அவர்கள் குறிப்பாக ஈராக்கில் இருக்கின்ற அமெரிக்க பேஸை தாக்குகிறார்கள். இப்படி மாறி மாறி தாக்குகின்ற ஒரு செய்தியை பார்க்கிறோம். இன்னொரு முக்கியமான ஒரு செய்தி, அமெரிக்கா இதன் காரணமாக நேரடியாக ஈரானோடு யுத்தம் செய்வதை தவிர்க்கும் விதமாக அவர்கள் பல்வேறு யுக்திகளை கையாண்டார்கள். இப்போ கடந்த 4.5 மாதங்களாக பேச்சுவார்த்தை என்று ஒரு பக்கம் அவர்களை அலைக்கழித்தார்கள். சிவிலியன்ஸ் வாழக்கூடிய பகுதிகளில் குழப்பத்தை ஏற்படுத்தும் விதமாக தாக்குதல் நடத்தினார்கள். ஈரானில் இருக்கின்ற பள்ளிக்கூடங்கள் தாக்கப்பட்டன. ஆனால் அதையும் தாண்டி ஈரான் இந்த போரில் துணிவாக திரும்பி செல்லாத வரை, திரும்பி புறமுதுகு காட்டாமல் இந்த யுத்தத்தில் இருக்கிறது என்பதுதான் அமெரிக்காவுக்கு பெரிய அதிர்ச்சி. அதைவிட முக்கியமாக ஈரானுடைய உள்நாட்டு குழப்பத்தை ஏற்படுத்துவதன் மூலமாக ஏதாவது செய்துவிடலாம் என்கிற முயற்சி நடந்தது. குர்தீஸ்களை வைத்து ஒரு உள்நாட்டு குழப்பத்தை ஏற்படுத்தும் விதமான ஒரு விஷயத்தை செய்தார்கள். அது வெற்றியை கொடுக்கவில்லை. அது என்ன காரணம் என்று பார்த்தால் அதை ஈரான் அரசாங்கம் மிக துல்லியமாக முறியடித்தது. இன்னொன்று, தொடர்ச்சியாக இந்த போருக்கான காரணம் என்ன சொல்லப்பட்டது? ஈரான் அணு ஆயுதம் வைத்திருக்கிறது, யுரேனியத்தை 80% செறிவூட்டுகின்ற வேலையை செய்துவிட்டது, அணு ஆயுதங்கள் மூலமாக இஸ்ரேலை அச்சுறுத்தல் செய்கிறது என்றெல்லாம் சொல்லப்பட்டது. அதற்கு முக்கியமாக ஒரு 4 இடங்களில் யுரேனியம் செறிவூட்டப்படுகின்ற வேலையை ஈரான் செய்கிறது என்கிற குற்றச்சாட்டு வைத்து இந்த இஸ்பஹான், ஃபோர்டிகோ போன்ற இடங்கள், இந்த இடங்களெல்லாம் எங்கு இருக்கிறது என்றால், இது இந்த மலைகளின் கீழே 100-200 மீட்டர் ஆழத்தில் இந்த அணு ஆயுத கிடங்குகள் இருக்கின்றன என்கிற செய்தி அமெரிக்கா தான் சொன்னார்கள். அந்த ஃபோர்டிகோ, இஸ்பஹான் போன்ற அணு ஆயுதம் செறிவூட்டப்படுகின்ற, அதாவது யுரேனியம் செறிவூட்டப்படுகின்ற இடங்களில் அமெரிக்கா பங்கர் பஸ்டர் மூலமாக இந்த F-15, F-35 விமானங்களை வைத்து பங்கர் பஸ்டர் குண்டுகளை வைத்து அதை அழிக்க முயற்சித்தார்கள். பொதுவாக இந்த பங்கர் பஸ்டர் குண்டுகள் பூமியின் 100 அடி ஆழம் வரை செல்லக்கூடிய அணுகுண்டுகள், அது அந்த அளவிற்கு சென்று அழித்துவிடும் என்று சொன்னார்கள். ஆனால் இந்த ஃபோர்டிகோ, இந்த இஸ்பஹான் போன்ற இடங்களில் ஈரானுக்கு பெரிய அளவில் சேதமில்லை என்கிற செய்தியும் இவர்கள் பின்னால் தெரிந்து கொண்டார்கள். இதன் மூலமாக இன்னும் ஆழமாக 100-200 மீட்டர் கீழே இந்த யுரேனியம் செறிவூட்டப்படுகின்ற அணு ஆயுத கிடங்குகளை ஈரான் வைத்திருக்கிறது என்கிற செய்தியை அவர்கள் அமெரிக்கா உணர்ந்திருக்கிறார். இப்படி ஈரானுக்குள் ஒரு உள்நாட்டு பிரச்சனையை ஏற்படுத்த வேண்டும், அணு ஆயுதங்களை அழிப்போம் என்கிற பெயரில் சிவிலியன் பகுதிகளில் முதல் கொண்டு மற்ற இராணுவ தளவாடங்களை அழிக்க வேண்டும் என்ற முயற்சிகள் எல்லாம் அமெரிக்கா தோல்வியடைந்திருக்கிறது. ஒன்று. இரண்டாவது, இப்பொழுது அவர்களுக்கு இருக்கின்ற ஒரே ஒரு வழி என்பது தரை வழியாக ஈரானை தாக்குவதற்கு முனைவதுதான். ஆனால் அதற்கான வாய்ப்பு இல்லை. காரணம், இயற்கையாக ஈரானை சூழ்ந்திருக்கின்ற அந்த எல்லைகள், அந்த உப்பு சார்ந்த பகுதிகள், இவைகளை கடந்து செல்வது என்பது மிக கடினமான ஒரு வேலையாக அமெரிக்க இராணுவத்திற்கு இருக்கும் என்பதை உணர்ந்துதான் இன்னைக்கு பென்டகன் என்ன சொல்கிறார்கள் என்றால், இந்த போர் நிச்சயமாக அமெரிக்காவுக்கு வெற்றியை கொடுக்காது என்கிற அறிக்கையை ட்ரம்புக்கு சொல்லியிருக்கிறார்கள். இதனுடைய எதிரொலியாகத்தான் அமெரிக்காவில் இருக்கின்ற 75% மக்கள் இந்த போரை நிறுத்த வேண்டும், இந்த போர் தேவையற்றது, இதன் மூலமாக அமெரிக்காவிற்கும் பொருளாதார நெருக்கடி ஏற்பட்டு கொண்டிருக்கிறது, இது ட்ரம்புக்கு ஒரு பெரிய நெருக்கடியாக மாறி இருக்கிறது என்கிற செய்தி இதன் மூலமாக ஈரான் ஒரு தெளிவான ஒரு விஷயத்தை மீண்டும் நினைவுபடுத்தி இருக்கிறது. ஏனென்றால் நேற்று கூட ட்ரம்ப் சொல்லியிருக்கிறார், நாங்கள் மீண்டும் ஈரானோடு பேச்சுவார்த்தை நடத்துவோம் என்று. ஆனால் ஈரானுடைய வெளியுறவு செயலாளர் தெளிவாக சொல்லிவிட்டார், நாங்கள் யாரோடும் பேச்சுவார்த்தை நடத்துவதற்கு தயாராக இல்லை, குறிப்பாக அமெரிக்க அதிகாரிகளோடு இனிமேல் பேச்சுவார்த்தை என்பது அல்ல, அவர்கள் வெளியேறி தானாக செல்லட்டும், நாங்கள் பேச்சுவார்த்தை நடத்த மாட்டோம் என்கிற அறிவிப்பின் மூலமாக ஈரான் இந்த போரில் வெற்றி அடைந்திருக்கிறது என்பதுதான் நிதர்சனமான உண்மை. இதுவரை ஈரான் அமெரிக்கா யுத்தக்களம், சமீபத்திய செய்திகள், உலகளாவிய அந்த கான்ஸ்பிரசி போன்றவற்றை நாம் தொகுத்து உங்களுக்கு சொன்னோம். மீண்டும் ஒரு முறை இன்னொரு சந்தர்ப்பத்தில் உங்களுடன் நான் இதுபோன்ற செய்திகளை பகிர்ந்து கொள்கிறேன். அதுவரை நன்றி நேயர்களே.
அத்தனை பேரும் அல்லும்படி 6 முதல் 60% வரை ஆடி தள்ளுபடியுடன் சூப்பர் சரவணா ஸ்டோர்ஸ், சென்னை, மதுரை, கோவை.